மரம் சொல்லும் உணர்வு கதை. வாங்க பார்க்கலாம். இது உங்கள் டேல்ஸ் பை வித்யா. நான் உங்கள் தனலக்ஷ்மி. ஒரு சிறுவன் தினமும் ஒரு மரத்தில் ஏறி உட்கார்ந்து ஆடி பாடி விளையாடிட்டு போவானா. அவனை பார்த்தாலே அந்த மரத்துக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. திடீர்னு அப்படி வர்ற சிறுவன் வர்றதை நிப்பாட்டிட்டானா. மரம் ரொம்ப கவலையுடன் அவனை எதிர்பார்த்து காத்திருந்துச்சான். ரொம்ப நாள் கழிச்சு அந்த சிறுவன் மறுபடியும் வர்றான். அப்படி அந்த சிறுவனை பார்த்து சந்தோஷத்துடன் அந்த மரம், ஏன் இவ்வளோ நாள் நீ வரல, உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்குது. அதுக்கு அந்த சிறுவன் சொல்கிறான், என் நண்பர்கள் எல்லார்ட்டையும் அழகழகா பொம்மை இருக்குது, ஆனால் என்னட்ட மட்டும் ஒன்றுமே இல்லை அப்படின்னு கவலையுடன் சொல்கிறான். அதுக்கு அந்த மரம், கவலைப்படாத, இந்த மரத்தில் உள்ள பழங்களை எடுத்து சென்று கடையில் விற்று பொம்மை வாங்கிக்கோ அப்படின்னு மரம் சொல்லிட்டு என்னை மட்டும் அடிக்கடி பாரு அப்படின்னு சொல்லுது. மரம் சொன்னதை அந்த சிறுவன் கேட்டுட்டு மகிழ்ச்சியுடன் அந்த பழத்தெல்லாம் பறிச்சுட்டு போனான். மறுபடியும் அவன் வர்றதா நிப்பாட்டிட்டான். மரம் அவனுக்காக ஏங்கியது. பல வருடம் கழிச்சு மறுபடியும் வர்றான். ஆனால் இப்போ அந்த சிறுவன் ஒரு பெரிய இளைஞராக மாறி வர்றான். அந்த இளைஞரை பார்த்தோன்னே மரத்துக்கு ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. ஆனால் அந்த இளைஞர் ரொம்ப கவலையுடன் தான் வர்றாரு. உடனே அந்த மரம் அந்த இளைஞனிடம், வா என்னிடம் விளையாடு, இந்த கிளையில ஏறி அமர்ந்து பாட்டு பாடு அப்படின்னு சொல்லுது. அதற்கு அந்த இளைஞர் சொல்றாரு, இல்லை, நான் ரொம்ப இப்போ வளர்ந்துட்டேன், எனக்கு மனைவி குழந்தைகள்னா இருக்காங்க, ஆனால் நாங்கள் வசிக்க சொந்தமாக வீடு இல்லை, என்னட்ட அதை வாங்கவும் காசு இல்லை அப்படின்னு சோகமாக சொல்கிறாரு. அதை கேட்டுட்டு மரம் உடனே சொல்லிச்சு, பரவாயில்ல, உனக்கு கொடுக்க என்னட்ட காசு இல்லை, ஆனால் அதுக்கு பதிலாக என்னுடைய கிளைகளை வெட்டி எடுத்துச்சல், அதில் ஒரு வீடு கட்டிக்கோள் அப்படின்னு சொல்லி மரம் சொல்லுது. உடனே அந்த இளைஞரும் பெரிய கோடாரியால் அந்த கிளைகளை வெட்ட ஆரம்பிச்சிட்டாரு. இப்படி வெட்டிட்டு இருக்கப்ப அந்த மரம் சொல்லுது, என்னை ஒரேடியா நீ பார்க்க வராமல் இருக்காத, முடிஞ்ச வரைக்கும் வருஷத்துக்கு ஒரு முறையாவது பார்த்துட்டு போ அப்படின்னு சொல்லுது. மறுபடியும் அந்த மரம் சொன்னதை ஃபுல்லாக அந்த இளைஞர் கேட்டுட்டு அவருக்கு வேண்டிய கிளைகளை வெட்டி கொண்டுட்டு போயிட்டாரு. அதற்கு பின் பல வருடங்கள் ஆகியும் அந்த இளைஞர் வரவே இல்லை. ஆனால் மரம் மட்டும் ஒரு வருவார்னு தினமும் காத்துட்டு இருந்துச்சு. பல வருடங்கள் கழித்து பார்க்க வந்தாரு. மரம் அவரை பார்த்தோன்னே ஆனந்தமா கூத்தாடுச்சு. ஆனா அவர் எப்போதும் போல சோகமா தான் வந்தாரு. உடனே மரம் கேக்குது, ஏன் இப்படி இருக்கிற, உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டுச்சு. அதற்கு அந்த இளைஞர், என் மீன்பிடி படகு உடைஞ்சு போச்சு, படகு இல்லாம நான் மீன் பிடிக்க போக முடியல, அதனால எனக்கு வருமானமும் இல்லை, நாங்க ரொம்ப இப்ப கஷ்டத்துல இருக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு. உடனே மரம் ரொம்ப துடிச்சு போய், நான் இருக்கிறேன் உனக்கு, என்னுடைய அடிமரத்தை வெட்டி எடுத்துட்டு போ, இதை வச்சு நீ பெரிய படகு செஞ்சுக்கோ அப்படின்னு அந்த மரம் சொல்லுது. மரம் சொன்னதை கேட்டுட்டு அந்த இளைஞர் உடனே அடிமரத்தையும் வெட்டுறாரு. அப்போதைக்கு அந்த மரம் சொல்லுது, நீ என்னை மறக்காத, வருஷத்துக்கு ஒரு முறை என்றில்லாமல் எப்போதையாவது ஒரு நாள்னாவது என்னை பார்த்துட்டு போ அப்படின்னு அந்த இளைஞர்கிட்ட சொல்லுது. ஆனால் அவர் வரவே இல்லை. மரத்துக்கு நம்பிக்கை மெல்ல மெல்ல குறைய ஆரம்பிச்சிருச்சு. அப்போது அவர் வந்தார். ஆனால் இப்போது அவர் தலையெல்லாம் நரைத்து கூன் விழுந்து மிகவும் வயதான தோற்றத்துடன் வருகிறார். அவரை பார்த்தோன்னே அந்த மரத்துக்கு அழுகையே வந்துடுச்சான். அவரை பார்த்து அந்த மரம் சொல்லுது, இப்போது உனக்கு கொடுக்க என்னிடம் பழங்கள், கிளைகள், அடிமரம் எப்படி எதுவுமே இல்லையே, நான் என்ன செய்வேன் அப்படின்னு சொல்லி வருந்துச்சு. அதை கேட்ட அந்த பெரியவர், நீ பழங்கள் கொடுத்தாலும் அதை கடிக்க என்கிட்ட பல்லு இல்லை, வீடு கட்டவும் படகு செய்யவும் என்கிட்ட சக்தி இல்லை, எனக்கு இப்போதைக்கு ஓய்வு தான் தேவைப்படுது அப்படின்னு சொல்றாரு. அதை கேட்ட மரம், அப்படியா, இதோ தரையில் கிடக்கும் என் வேர்களில் படுத்துக்கொள் அப்படின்னு சொல்லுது. உடனே அந்த பெரியவரும் அந்த வேர்களில் தலை வைத்து படுத்து கொண்டாரு. இந்த சுகத்துக்கு தான் அந்த மரம் பல வருடங்களா ஏங்கி தவிச்சிச்சு. இப்போது அந்த ஏக்கம் நிறைவேறிடுச்சு. இப்போது அந்த மரம் ஆனந்த கண்ணீர் விட்டது. இது மரத்தின் கதை அல்ல, நம் பெற்றோர்களின் கதை. இந்த சிறுவனை போல் நாமும் சிறு வயதில் தாய் தந்தையோடு விளையாடுகின்றோம். வளர்ந்து பெரியவனானதும் தமக்கென்று குடும்பம், குழந்தை என ஒதுங்கி விடுகிறோம். அதன் பின் ஏதாவது தேவை அல்லது பிரச்சனை என்றால்தான் அவர்களை தேடி போகின்றோம். நம்மிடம் இருப்பவையெல்லாம் அவர்கள் கொடுத்தது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். நம்மால் அவர்களுக்கு எதுவும் கொடுக்க முடியாது, நம்முடைய பாசம், அன்பு, அனுசரணையான வார்த்தைகளை தவிர. அவர்கள் விரும்புவதும் அதைத்தான். நன்றி, வணக்கம். மீண்டும் உங்களை வேறொரு கதைக்களத்தில் சந்திக்கிறேன்.